Seventh question. F is to real number to real number and G வந்து real number to real number. So real number என்ன மீனிங்? Natural number, whole number, rational, irrational. நீங்கள் நினைக்கிற அத்தனை நம்பருமே வந்து ரியல் நம்பர் தான். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டிஃபைன் பை f of x equal to x power 5 and g of x equal to x power 4 and check f, g 1 ஃபங்க்ஷனா and f dot g வந்து 1 ஃபங்க்ஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கே சொல்யூஷன் நான் f of x எடுக்கிறேன். ஸோ f of x equal to x power 5. அங்கே ரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா, நம்ம எந்த நம்பர்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா x equal to 1 எடுக்கிறேன். நான் x equal to 1 எடுத்தேன்னு வரீங்க f of 1 equal to 1 power 5 வரும். அப்போ 1 power anything என்ன வரணும்னா 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு நான் x equal to -1 எடுக்கிறேன். அப்போது f of -1 எடுத்தானே வரீங்க -1 whole power 5 அப்படின்னா வரீங்க. ஸோ மேலே ஆட் நம்பர் வந்து மைனஸ் தான் வரும். அப்போ என்ன வரணுங்க -1. நெக்ஸ்ட்டு நான் x equal to 2 எடுக்கிறேன். நான் x equal to 2 எடுத்தால் f of 2 equal to வரீங்க 2 power 5 வரும். 2 power 5னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 வரும். 32. நெக்ஸ்ட் x equal to நான் -2 எடுத்தால் அப்போ இங்கே f of -2 equal to -2 whole power 5. இதுக்கு ஆன்சர் வரணும்னா -32 வரும். ஏதாவது ஒரு 4 வேல்யூ 3 வேல்யூ மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம டெரிவ் பண்ணால் போதும். நிறைய நம்பர் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் ஸோ இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். நான் 1 எடுத்து எனக்கு ஆன்சர் வந்தது 1 தான் வந்தது. அப்போ 1 எடுத்தேன் எனக்கு ஆன்சர் வந்து 1 வந்தது. நான் -1 எடுத்து எனக்கு ஆன்சர் வந்து -1 வந்தது. நெக்ஸ்ட் நான் 2 எடுத்து எனக்கு ஆன்சர் என்ன வந்தது 32 வந்தது. நெக்ஸ்ட் -2 எடுத்து எனக்கு ஆன்சர் என்ன வந்ததுன்னா -32 வந்தது. அப்போ ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கிறதுனால இட் இஸ் 1 ஃபங்க்ஷன். அப்போ ஆன்சர் எப்படி இருந்ததுன்னா ஃப்ரம் த டயக்ராம் டிஸ்டிங்க் எலமெண்ட் எழுதலாம், நம்ம தெரிஞ்ச மாதிரி எழுதலாம். From the diagram, every element in domain different image in codomain. அப்போ ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கிறதுனால it is 1 function. ஓகேவா, எப்போ தான் கேட்குறாங்க. அப்போ therefore f is 1 function. நெக்ஸ்ட் g 1 ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அப்போ நம்ம g of x எடுத்துப்போம். g of x equal to என்னென்னு கொடுத்துருக்காங்க x power 4. அதே மாதிரி வந்து பவரில் எங்கெல்லாம் வந்து ஆட் நம்பர் வருதோ அது கண்டிப்பாக 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். பவரில் எங்கெல்லாம் வந்து ஈவன் நம்பர் வந்தோ அதெல்லாம் வந்து 1 ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இங்கே அதே மாதிரி தான் நான் x equal நான் 1 எடுக்கிறேன். நான் x equal 1 எடுத்தால் இங்கே 1 power 4 வரும். அப்போ 1 power 4 ஆன்சர் என்ன வருவாங்க 1 தான் வரும். நான் x equal நான் -1 எடுக்கிறேன். அப்போ என்ன வரீங்க -1 whole power 4 வந்தால் இங்கே என்ன வரணுங்க +1 வரும். ஏன்னா பவரில் வந்து ஈவன் நம்பர் இல்லையா, அப்போ ஈவன் நம்பர் வந்து மைனஸ் வந்தால் ப்ளஸ் தான் வரும். அப்போ இது ஏரோ டயக்ராம் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இதுவும் ரியல் நம்பரு, இதுவும் ரியல் நம்பர். நெக்ஸ்ட்டு இங்கே 1 இங்கே -1. ஆன்சர் வந்தது எனக்கு 1 தான் வந்தது. நான் 1 எடுத்தேன் அதுக்கும் +1 தான் வந்தது. நான் -1 எடுத்தேன் அதுக்கு என்ன வந்தது +1 தான் வந்தது. அப்போது என்ன பண்ணிங்கன்னா இது வந்து சேம் இமேஜ் வந்துச்சு. ஸோ 1 - 1க்கு வந்து சேம் இமேஜ் வந்ததுனால இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். ஏன்னா 1 ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு டொமைனுக்கும் டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கணும். ஆனால் இங்கே பார்க்கும்போது 1க்கும் -1க்கும் சேம் கோடொமைன் இருக்குது, சேம் இமேஜ் இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். அப்போ therefore from the diagram 1, -1 have same image. அந்த இமேஜ் கூட இல்லை. அப்போ சேம் இமேஜ் பார்க்கும்போது என்ன வந்தது +1 வந்தது. ஸோ இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். அப்போ ஜி தானே இது. அப்போ therefore g is not 1 function.
ஏன்னா ஒன் ஒன் ஃபங்க்ஷன்னா ஒரு டொமைனுக்கும் டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கணும். ஆனால் இங்கே பார்க்கும்போது சேம் இமேஜ் வந்ததுனால இட் இஸ் நாட் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஜி ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ எஃப் டாட் ஜி இதுக்கு என்ன மீனிங்கு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4. அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? நான் எக்ஸ் பவர் 4 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க? எக்ஸ் பவர் 5 இருக்குது. அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் பவர் 4 போடுவேன். அங்கே ஹோல் பவர் என்ன இருக்குது? 5 இருக்குது. இது மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 20 வரும். அப்போ பவரில் என்ன நம்பரு? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எங்கெல்லாம் வருதோ அது கண்டிப்பாக ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக இருக்காது. செக் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுக்குது. சேம் இதே கான்செப்ட் தான். நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தோன்னா வரீங்க 1 பவர் 20 வரும். இப்போ 1 பவர் 20 என்ன மீனிங்கு? 1 தான் வரும். 1 பவர் 20னா ஸோ 1 பவர் 20 நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சரு? 1 தான் வரும். சரிவா? நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுக்கிறேன். நான் எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுத்தோன்னா வருங்க -1 ஹோல் பவர் 20. ஸோ பவரில் ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ ஈவன் நம்பர் வந்தால் மைனஸ் என்னவாக மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா? இங்கே 1 தான் வரும். அப்போ தேர்ஃபோர் ஆரோட கன்சிடர் பண்ணுதா? இதுவும் ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர். நான் 1 எடுத்தேன், -1 எடுத்தேன். ரெண்டுத்துக்கும் எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? +1 தான் வந்தது. சேம் அதே டயலாக் தான். ஃப்ரம் த டயக்ராம், ஸோ ஃப்ரம் த diagram 1, -1 have same image, have same image 1 தானே? அப்போ therefore f dot g is not 1 function. இல்லை does not 1 function. இன்னொன்று இருக்கலாம். is not 1 function.